மேம், சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது? இப்போ கரெக்டாக சனியின் வக்ர பார்வை கர்மஸ்தானத்தில் விழுகுது. கர்மங்கிறது தொழில், இன்னொன்று 2ங்கிறது வேலை, இன்னொன்று 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுகுது. என்னென்ன தீமைகள் ஏற்பட போகுதுன்றதை விரிவாக பார்க்கலாம். அஷ்டமச்சனி வரும்போது கண்டிப்பாக நம்ம சோம்பேறியாக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. இப்போ செல்வி சார் சொல்லுவார், சனி 7:30 அஷ்டமமாக எந்திரிச்சுவோம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கான வழிபாடு தலங்களா அண்ட் வாழ்வியல் பரிகாரங்களா என்னென்ன இருக்கு? சிம்மம்னா சிவபெருமான் தான், ஓகேங்களா. சிம்ம வீடு சூரியனின் வீடு. சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நல்லது. சிவபெருமானை ஈவினிங் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம், ஓகேங்களா. அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு, ஓகேங்களா. எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமனுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்று இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது, என்னென்ன தீமைகள் ஏற்பட போகுதுன்றதை விரிவாக பார்க்கலாம்.
சிம்மம்னா வந்து சிங்கம், நமக்கே தெரியும், அகந்தை, ஆணவம், ஒரு தலைமை பண்பு, கொடை பண்பு, ராஜா மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து சொல்லுவோம். இப்போ சிம்ம ராசிக்காரவங்க கொஞ்சம் சோம்பேறி, லேசின்னு, ஏன்னா வந்து ஸ்திரம் அது சரிங்களா. இப்போ ஸ்திர வீட்டில் வருது, நெருப்பு வீடா வருது, அப்படிங்கும்போது அது லேசி. சிங்கம் என்ன பண்ணும், தனக்கு தேவையான போது தான் வெளியே போகும். எப்போ பசிக்குதோ அப்போ போய் வேட்டையாடும். சாப்பிட்டு முடிச்சுதான் மீதி இருக்கிறத அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடும். புலி மற்ற மிருகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணிக்கும். சிம்மத்துக்கிட்ட அந்த குணம் இருக்காது. மற்றவங்க வந்து சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு வந்து சாப்பிட்டு, அது வந்து ராஜாவுக்கு உண்டான குணங்களோட சிம்மராசிக்காரவங்க இருப்பாங்கங்க. இந்த லேசினஸுக்கு வந்து சனி இப்போ ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறார். அஷ்டமச்சனி வரும்போது கண்டிப்பாக நம்ம சோம்பேறியாக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. இப்போ ஷெல்வி சார் சொல்லுவார், சனி 7:30 அஷ்டமமோ எந்திரிச்சு ஓடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எதுவுமே சும்மா கிடையாது. அதெல்லாம் உண்மையிலே நம்ம வந்து எந்திரிச்சு ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வேர்க்கணும் நமக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமச்சனியின் தாக்கமும் சரி, ஜென்மசனியின் தாக்கமும் வந்து குறையும். இப்போ கரெக்டாக சனியின் வக்கர பார்வை கர்மஸ்தானத்தில் விழுகுது. கர்மங்கிறது தொழில், இன்னொன்று 2ங்கிறது வேலை, இன்னொன்று 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுகுது. ஸோ இது 3 ரீதியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கர்மம், வேலை, தொழில் அப்படிங்கும்போது கர்மம்னா 10ங்கிறது நம்மளுடைய நித்திய பணி தான். ஓகேங்களா. நித்திய பணி எந்திரிச்சு ரன்னு ஓடிட்டே இருக்க போகிறீங்க. எவ்வளோ நாள் எனக்கு வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு நிரந்தர தன்மை இல்லைங்க, நான் ஏதோ ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்தேங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றவங்க இப்போ ரன்னு எந்திரிச்சு போக போகிறீங்க. தொழிலில் வந்து உங்களுக்கு லாபமும் உண்டுங்க. ஓகேங்களா. இந்த 3 மாதத்தை பயன்படுத்திக்கணும். அடுத்து வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக போட்டித் தேர்வு அட்டன் பண்ணுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா ஷோராக வேலை கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு. பூர்வ புண்ணியம் ரீதியாக இருந்த தடைகள்லாம் நீங்கும். எனக்கு வந்து அப்பா வீட்டு ப்ராப்பர்ட்டி வரல, அம்மா வீட்டு ப்ராப்பர்ட்டி வரல, அதெல்லாம் லேகிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஷோராக இந்த டைம் வந்து அதெல்லாம் கிடச்சி போயிடும். ஏன்னா சனியின் வக்ர பார்வை விழுகுது. வக்ர பார்வைங்கும் போது அவருடைய ரேஸை கண்ட்ரோல் பண்ணி தான் அவர் தராரு. ஸோ தட் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும். குழந்தைங்களால் மன வருத்தம் அடைஞ்சிட்டு இருந்த சிம்மம் அதிகம். பசங்க வந்து நான் சொல்கிறத கேட்கல, நிறைய காதல் திருமணத்துக்காக வந்து நிற்பாங்க. வேறு மதத்தில், வேறு ஜாதியில், இல்லை எனக்கு பிடிக்காத திருமணத்தில் பையன் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், என்ன பண்ணலான்னு கேட்ட சிம்மம் அதிகம். இப்போ வந்து அது எல்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமணத்தை உங்கள் குழந்தைங்க பண்ணும். ஓகேங்களா. குழந்தைங்களோட ஹெல்த் சரியாகும், திருமணம் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்குது சிம்மத்துக்கு சார். சூப்பரம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கான வழிபாடு தலங்களா அண்ட் வாழ்வியல் பரிகாரங்களா என்னென்ன இருக்குமா? சிம்மம்னா சிவபெருமான் தான். ஓகேங்களா. சிம்ம வீடு சூரியனின் வீடு. சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நல்லது. சிவபெருமானை ஈவினிங் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈவினிங் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். இரவு சுற்றி வரும்போது கர்மா வந்து கழியும். சிவபெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வெளியே இருக்கவங்களுக்கு உள்ளே போகும்போதே தானம் கொடுத்துட்டு தாங்க போகணும். ஓகேங்களா. பச்சை கலர் பயிறு, பச்சை பயிறு புதன்கிழமை வந்து பச்சை பயிறு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் வீடு வந்து புதனின் வீடாக வருது. அப்படி இருக்கும்போது வேலையில் உண்டான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போயிடும். பச்சை பயிறு வந்து வீட்டிலே நைவேத்தியம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு 4 பேருக்கு தானமும் கொடுத்து பச்சை கலர் ட்ரெஸ் அணிஞ்சு புதன்கிழமைகளில் தான தர்மங்கள் பண்ணுறது வாழ்வியல் பரிகாரம் சார். நல்லா சூப்பர். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப விரிவாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார்.